இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இந்த சேலை செலக்ட் பண்ணது நம்ம மாப்பிள்ள. அதனாலதான் என் தங்கச்சி அந்த சேலை தான் வேணும்னு அடம் பிடிச்சு கேட்டிருக்கு. இதை நீங்க தெரிஞ்சுக்காம என் தங்கச்சி அந்த கத்திட்டீங்க. எங்க பணம் தான் பிரச்சனை, அதை நானே கொடுத்துருப்பேனுங்க. அதானே நம்ம கோபி இருக்கும்போது என்ன பிரச்சனை? எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க போறாரு. இங்க பாருங்க, முகூர்த்தப்பட்டு எடுக்க போறோங்கிற சந்தோஷத்துல அதை மாப்பிள்ள தான் செலக்ட் பண்ண போறாங்கிற கனவுல என் தங்கச்சி எவ்வளவு பூரிப்போட வந்திருக்கும். அதை எல்லாரையும் வச்சுக்கிட்டு இப்படி கத்துனீங்கன்னா அது மனசு எவ்வளவு நொந்து போயிருக்கும். முதல்ல இந்த கடைக்காரங்களை எங்களை எப்படி மதிப்பாங்க? என்னங்க இது? உங்களை எல்லாம் நம்பி தராங்க என் தங்கச்சியை தனியா உங்க வீட்டுக்கு அனுப்பணும். இப்படிலாம் நடந்துக்கிறத பார்க்கும்போது பயமா இருக்குங்க. இப்ப உங்களுக்கு பணம் தானங்க பிரச்சனை. அந்த சிலையை நீங்க எடுங்க. மேற்கொண்டு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நான் கொடுத்துறேன். இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. வாங்க, நம்ம போய் அந்த புடவை எடுத்துடலாம். வாங்க. தயவு செஞ்சு சுமூகமா அந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்க. என்ன பிரச்சனைனாலும் வெளிப்படையா எங்கள்கிட்ட சொல்லுங்க. எல்லாமே சரி பண்ணக்கூடியதுதான். ப்ளீஸ். சரி சரி, வாங்க முதல்ல நம்ம அந்த புடவை எடுத்துடலாம். என்னடா, முதல்ல ஒழுங்கா நடந்து பழகு. ஹலோ சிஸ்டர், டோன்ட் டாக் அபௌட் மை வாக். போடா, வேலைய பார்த்துட்டு போடா. மச்சான் வாங்க வாங்க. இந்த பரமா மகேஸ்வரி, நீ தாமா பொண்ணு. மனசுல எதுவும் வச்சுக்காம இந்த புடவை தான் வேணும்னு ஒரு உறுதியா நின்ன பாத்தியா? ஒரு பொண்ணுக்கு அதாமா முக்கியம். அப்போ கோவமா பேசிட்டு போனீங்க? அது மகேஸ்வரி என் வீட்டுக்கு வர போறா இல்லையா, என்ன மாதிரி அவளும் உறுதியா இருக்காளான்னு ஒரு டெஸ்ட் வச்சேன். அதுல பாஸ் ஆயிட்டா. இத பாரு மகேஸ்வரி, உனக்கு இந்த புடவை தானே வேணும். இந்த புடவை மேலதானே நீ ஆசைப்படுற. நான் வாங்கி தரேன், எடுத்துக்கோ. சரி. ஏன் உம்முன்னு முகத்தை வச்சுட்டு இருக்க? ஏன்பா இப்படி திடுதிப்புன்னு கிளம்பி போயிட்டீங்கன்னா எப்படிப்பா? எனக்கு மட்டும் திடுதிப்புன்னு போனோன்னு ஆசையா? ஒரு நல்ல வாய்ப்பு வந்துச்சு, சந்தர்ப்பத்தை வீணடிக்க வேணாம் போவோமேன்னு கிளம்புறேன். அண்ணே வா மயில். வணக்கம் மாமா. நாயனத்துல ஒன்னும் பிரச்சனை இல்லண்ணே. இந்த அனசுல லேசா ஒரு விரிசல் இருந்துச்சு, அதை மக்க வச்சு அடைச்சிட்டேன். ஒன்னும் பிரச்சனை வராதுண்ணே. பெங்களூர் கச்சேரியை நீங்க பிரமாதப்படுத்திடுவீங்க அண்ணே. நீங்க வேணா பாருங்க, அடுத்த வருஷத்துல இருந்து இந்த கோயில்காரங்க நம்ம செட்டை தான் கூப்பிடுவாங்க. என்னப்பா சித்தப்பா பெங்களூர் போறீங்க அப்படிலாம் சொல்றாங்க? ஆமாப்பா, அங்க புதுசா ஒரு முருகன் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றாங்க. அவங்க தஞ்சாவூர்ல இருந்து தான் ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுல மெயினா வாசிக்கிறவருக்கு உடம்பு சுகமெல்லாம் போயிருச்சு. நீ தான் வாசிக்கணும்னு காரை தூக்கிட்டு இங்கே வந்துட்டாங்க. அது அவங்க அவசரத்துக்கு சரிப்பா. இங்க கல்யாண வேலை இருக்குல்ல. சரி, நான் போறதும் அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் வச்சுக்க. அதே 3 நாள் கச்சேரி, நல்ல சன்மானம் தராங்க. இப்ப இருக்கிற நிலைமைக்கு அது நமக்கு உதவும் இல்லையா? ஆமாப்பா, அப்பா என்கிட்ட யோசனை கேட்டாங்க. எனக்கும் சரின்னு தோணுச்சு. போயிட்டு வாங்க அண்ணே. கல்யாண செலவுல நிறைய இருக்குல்ல, அந்த பணம் வந்து நல்லது தானப்பா. கோபி அதான் 3 நாள்ல வந்துருவாருப்பா. அதுக்குள்ள இங்க இருக்கிற வேலைகளை நம்ம பாத்துக்கலாமே. சித்தப்பா நீங்க போலையாப்பா? இல்லப்பா, அங்க நாசுர செட்டெல்லாம் இருக்காங்க. என் ஒருத்தனை தான் அவங்க கூப்பிட்டு இருக்காங்க, நான் மட்டும் போறேன். அது மட்டும் இல்ல, இந்த நிலைமையில மயில் இங்க இருந்தா ஒத்தாசையா இருக்கும்ல, அதுக்குதான் நானே வேண்டான்னு விட்டேன். நீங்க தனியா போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. என்னப்பா, நான் என்ன சின்ன பையனா சொல்லு? இது பாரு, உங்க அம்மா பெங்களூரு குளிரும் அப்படின்னு சால்வை, ஸ்வெட்டர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க. மச்சான், மாமா தனியா போறது உங்களுக்கு ஃபீலிங்ஸா இருந்துச்சுன்னா கூடவே நீங்க போயிட்டு வாங்க. நான் இருந்து ஃபேமிலி அப்படியே பாத்துக்கிறேன். ரொம்ப பொறுப்பா தான் பேசுறாங்க. வாங்கண்ணே, தயாரா இருக்கு, வாங்கண்ணே. பாண்டி, முக்கியமாக உங்ககிட்ட மனசு விட்டு பேசணுங்கிறதுக்காக தப்பா நான் இங்கே வந்தேன். என்னப்பா? பாண்டி, உன் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் தெரியல உனக்கு? டேய், உலகத்தில் யார்கிட்டையும் காட்டாத அளவுக்கு பிரியம் உங்ககிட்ட நான் வச்சுருக்கேன்டா. உனக்கு அப்புறம் தான் உன் அம்மா, உன் தங்கச்சி எல்லாருமே. ஆமாம், ஏதாவது நீ கேட்டு உனக்கு நான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லியிருக்கேனா? நீ எது கேட்டாலும் சரி, இவன் ஏன் கேட்குறான், எதுக்கு கேட்குறான், இவன் கேட்கறது சரியா, வாங்கி கொடுக்கலாமா கூடாதா, எதுவுமே நான் யோசனை பண்ணதில்லை. என் புள்ள மனசு வருத்தப்படக்கூடாது, அந்த ஒரே காரணத்துக்காக நீ எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருக்கேன்ல. பண்ணிருக்கேனா இல்லையா? எதை சொல்ல வர? படி, எந்த அப்பனாவது தன் புள்ள குடிக்கிறான்னு தெரிஞ்சு வேணாண்டா வெளியில குடிக்காதரா வீட்லயே குடிடான்னு சொல்லுவானா? உனக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்ல? டேய்,
கடைசியா நீ மகாவை கட்டிக்கணும்னு கேட்ட. நீ கேட்ட எல்லாத்தையும் செஞ்ச எனக்கு மகா மனசு உன் பக்கம் திருப்ப என்னால முடியல. ஆமா, ஆனா நான் அன்னைக்கு இது தப்புடான்னு சொல்லிருக்கணும். சொன்னேன் சொன்னேன், ஆனா நான் உறுதியா இல்ல. உன்னோட பிடிவாதம் என்ன ஜெயிச்சிருச்சு. உனக்காக நான் கோபி கிட்ட தூது போனேன். என் மகாட்டே போய் கெஞ்சினேன். என் வயசுக்கும் மரியாதைக்கும் பண்ணக்கூடாத காரியத்தை நான் பண்ணேன். உனக்காக பண்ணேன். எல்லாத்துக்கும் மேல நான் கடவுளா நினைக்கிற எங்க அண்ணனையே நான் பகைச்சுக்கிட்டேன். வாழ்க்கையில முறையா அவர்கிட்ட சண்டை போட்டு பேசாம இருந்துட்டேன். எல்லாம் யாருக்காகடா? உனக்காக. எல்லா முயற்சியும் தோத்துருச்சு. மகாவோட பிடிவாதத்தினால எல்லாமே எடுபடாம போயிடுச்சு. டேய், அவ சொன்னது கேட்டலடா. மாமா, நான் பாண்டியை கட்டிக்கிட்டாதான் இந்த குடும்பம் ஒன்னா இருக்கும், இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும்னு சொல்றீங்க. நீங்க சொல்றதுனால நான் பாண்டியை கட்டிக்கிறேன். ஆனா பாண்டியை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறமும் நான் கோபியை தான் லவ் பண்ணுவேன், கோபி கூட தான் பேசுவேன், அவன் கூட தான் சுத்துவேன்னு சொல்றாடா. என்னடா சொல்ல முடியும் இந்த பொண்ணு? ஏண்டா இந்த பொண்ணு நீ கட்டிக்கிட்டா நம்ம வீடு விளங்குமா? சொல்லுடா, இவ்வளவு கட்டிக்கிட்டா நீ நிம்மதியா இருப்பியா? ஏடா, கல்யாணம் பண்ணிக்கிறது எதுக்குடா? ஒரு கல்யாணங்கிறது என்னது? அந்த புருஷனும் பொண்டாட்டியும் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கணும், ஒன்னா கூடவே இருக்கணுங்கிறதானடா. இவ்வளவு கட்டிக்கிட்டா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா? ஒன்னா கூடவே இருப்ப, ஆனா ஒரு வாட்ச்மேன் மாதிரி தான்டா இருப்ப. சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கடா. டே, அன்னைக்கே சொன்னேன்டா உன்கிட்ட, ஒரு கல்யாணம்னா அந்த பையன் அந்த பொண்ணை விரும்புறது மட்டும் இல்லை, அந்த பொண்ணும் பையனை விரும்பணும், அவங்க கட்டிக்கணும். அப்பதான் அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், சுகமா இருக்கும்னு அன்னைக்கே சொன்னேன். டேய், மகா கோபியை விரும்புறாடா அப்படின்னு. அதையும் மீறி நீ மகாவை தான் கட்டிப்பேன்னா அப்புறம் கோபியை ஒரு அண்ணனா பார்க்க மாட்டாடா, ஒரு எதிரியா தான்டா பார்ப்பேன்னு சொன்னேன். இப்ப சொல்றேன்டா, இப்படி பேசுற பொண்ணு நீ கட்டிக்கிட்டா அந்த மகாவே உனக்கு எதிரியா தெரிவாடா. இது பாரு, ஆசைப்படுறது தப்புன்னு சொல்லடா. ஆசைப்படுறது எல்லாமே கிடைச்சிடும் சொல்ல முடியாது. சிலது கிடைக்கும், சிலது கிடைக்காம போயிடும். அதுக்காக நான் வாழ்க்கையே போயிடுச்சு நினைச்சுக்கிறதா என்ன? ஏன்டா தெரிஞ்சே நீ மகாவை கட்டிக்கிறேன்னா நீ படுகுழில விழுற மாதிரிடா. ஆமா, விடு. உனக்கு இதை விட ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் கட்டி வைக்கிறேன்டா. இது பாரு பாண்டி, உன் சந்தோஷம் தான்டா எனக்கு முக்கியம். இவளை கட்டிக்கிட்டா உன் நிம்மதி போயிரும்டா. இவ இப்படி பேசினதுக்கு அப்புறம் அந்த உறுதி ஆயிடுச்சுடா பாண்டி. வேண்டாம், அவளை மறந்துட, அவளை தலைமுழுகிட அவளை. வருத்தப்படாத, இதை விட உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும் பாண்டி. மகா உனக்கு அண்ணி, அதை மட்டும் மனசுல வச்சுக்கடா. இதுல கவலைப்படுறதுக்கோ வேதனைப்படுறதுக்கோ எதுவுமே இல்லடா பாண்டி. ஆமா, யார் யாருக்கு யார் அமையணும்னு அந்த கடவுள் என்னைக்கோ எழுதி வச்சுட்டான்டா. இந்த பாண்டிக்கு இவதான் பொண்டாட்டி நான் எழுதி வச்சுட்டான். அவன் தேடி கண்டுபிடிச்சு உனக்கு அமைச்சு கொடுப்பான். ஆமா பாண்டி, நீ பிறந்ததுல இருந்து நான் கேட்டதெல்லாம் உனக்கு நான் செஞ்சிருக்கேன் இல்லையா? இந்த ஒரு விஷயத்துல நான் சொல்றத நீ கேளுடா, தயவு செஞ்சு கேளு. மகா உனக்கு அண்ணி. ओम अस्ताय नमः, ओम अनंताय नमः, ओम सुमुखाय नमः, ओम येन्ताय नमः, ओम कविलाय नमः, ओम गजगार्ण्याय नमः, ओम लंबोदराय नमः, ओम विकटाय नमः, ओम विघ्नराजाय नमः, ओम विनाशाय नमः, ओम एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो प्रचोदयात्। श्री महागणाधिपति मोषिहान मोहनस्थ वामनरूप महेश्वरपुत्र महागणाधिपति कर्पूर नीराञ्जनं समर्पयामि।
என்ன டல்லா இருக்கீங்க? வீட்ல எதுவும் பிரச்சனையா? வீட்ல எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு தான் மனசுல சஞ்சலம். சஞ்சலம்னா? குழப்பங்கள், தடுமாற்றங்கள், ஏதோ இனம் புரியாத இதுதான் சஞ்சலம்னு சொன்னேன். நீங்க இந்த அளவுக்கு ஃபீல் பண்றதுக்கு எந்த விதத்துல நான் காரணமா இருக்கேனா? காரணமே நீங்க தான். நான் காரணமா? என்ன சொல்றீங்க? அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க சித்தப்பா பேசினதை கேட்டீங்கல்ல? நான் சாமர்த்தியமா இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொல்றாரு. அதோட உள்ள அர்த்தம் என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. உங்களுக்கும் புரிஞ்சுதுல? அவர் மைண்ட்ல நம்மள பத்தி என்னென்னமோ நினைச்சிருக்கிறாரு. அதனாலதான் அவர் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்தது. நானே அதை எதிர்பார்க்கலங்க. அந்த இடத்துல வச்சு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாருன்னு. முதல்ல நீங்க என் கூட ஸ்கூட்டில வந்தப்ப உங்களை பிடிச்சி திட்டினாரு. அதுக்கப்புறம் அவரே வழியை வந்து என்ன உங்க கடை கூட்டிட்டு வந்து பேச வச்சாரு. இப்போ என்னன்னா எனக்கு சாமர்த்தியம் பத்தல, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைன்றாரு. அவர் என்னதான் சொல்ல வராரு? உங்களுக்கு ஏதாவது புரியுதா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அப்பாவும் சித்தப்பா இப்ப ராசி ஆயிட்டாங்க. எங்க 2 பேர் குடும்பம் இப்ப ஒன்னாயிருச்சு. இதனால வேற இருந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தப்பாங்க. ஒரு வார்த்தை இல்ல, அவ்வளவு எமோஷனலா இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்ப நான் சொன்னதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லங்க, எங்க சித்தப்பா அப்ப எதை வேணாலும் மனசு வச்சிருந்து பேசியிருக்கலாம். ஆனா அதுக்குள்ள டீப்பா போய் ஏன் பேசுறாரு, எதுக்கு பேசுறாரு நம்ம பார்க்க வேணாம். இதுக்கு பேர் தான் எஸ்கேபிசம். இருக்கட்டுங்க, ஏற்கனவே இங்க ஏற்பட்ட குழப்பங்கள் இருக்கு. இதுல இன்னொன்னு புதுசா எதுக்கு அப்படி நினைக்கிற தப்பா? உங்க ஃபேமிலியில எல்லாருமே ஹாஃப் மைண்டா தான் இருப்பீங்களா? யாருமே தெளிவா முடிவெடுக்க மாட்டீங்களான்னு கேட்டேன். நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை முதல்ல தெளிவா சொல்லுங்க. நான் தெளிவா நேரடியாவே கேக்குறேன். நீங்க மகாவை லவ் பண்றீங்களா? அவ இல்லாம உங்களால வாழ முடியாதுன்னு தோணுதா? அப்படி எதுவுமே இல்லைங்க. சோ நீங்க மகாவை லவ் பண்ணல, அப்புறம் எதுக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்? நிர்பந்தங்க. யாரோடைய நிர்பந்தம்? மகாவுடைய நிர்பந்தமா? மகாவோட நிர்பந்தங்கிறது மட்டும் இல்லைங்க. எங்க அப்பா, அத்தை, உண்மையை சொல்லட்டுங்களா? இப்போ கூட தனியா உட்காந்து பேசி நான் பயந்துட்டு இருந்தேங்க. எங்க வீட்டாளுக்கு யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுங்க, இது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும். இன்னொன்னு சொல்றேங்க, நான் உண்மையிலே எங்க வீட்டுல இப்ப பயப்படுறது மகாவுக்கு தான். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? உங்களுக்குன்னு மனசு இல்லையா? ஆசை இல்லையா? எதுக்கு இப்படி குடும்பம் குடும்பம்னு முழுக்க முழுக்க உங்களை நீங்களே இழக்கிறீங்க? மத்த விஷயத்துக்கெல்லாம் ஓகேங்க. கல்யாணம்ன்றது உங்க லைஃப், உங்க பர்சனல். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சாதான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். நீங்க நினைக்கிறத செயல்படுத்தக்கூடிய செய்யக்கூடிய சுதந்திரமும் சூழ்நிலையும் உங்கள்கிட்ட இருக்கு. ஆனா என் குடும்ப சூழ்நிலை அப்படியா? உங்களுக்கு எல்லாம் தெரியுமே, நான் தான் சொல்லியிருக்கேனே. எனக்கு தெரியுங்க. உங்களை காயப்படுத்தணுன்றதுக்காக நான் இப்படி பேசல. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 5-6 வருஷத்துல உங்க சிஸ்டர் எல்லாரும் மேரேஜ் ஆகி செட்டில் ஆயிடுவாங்க. உங்க அப்பா அம்மாக்கும் வயசாயிடும். அதுக்கப்புறம் காலம் முழுசா உங்க கூட வரப்போறது உங்க ஒய்ஃப் மட்டும்தான். அவங்க நீங்க ஆசைப்பட்டவங்களாவும் உங்களுக்கு ஏத்த மாதிரி இருந்தா தானே உங்க லைஃப் சந்தோஷமா இருக்கும். இல்ல இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு கடனுக்காக வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. கொஞ்சம் நமக்காகவும் யோசிச்சு பாருங்க. ஐ மீன் உங்களுக்காக யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சிருச்சுங்க. நீங்க கண்டிப்பா உங்க மனசுல என்ன இருக்குதுன்னு சொல்ல போறதே இல்ல. அப்படியே சொல்லணும்னு நினைச்சாலும் என்னால சொல்ல முடியலன்னு தான் சொல்ல போறீங்க. உங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா? அட்லீஸ்ட் அவங்க கிட்டயாவது உங்க மனசுல என்ன இருக்குதுன்னு ஓப்பனா சொல்லுங்களேன். அவங்களாவது மகா கிட்டயோ இல்ல உங்க வீட்லயே பேசி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இப்ப எனக்குன்னு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் யார் தெரியுமா? நீங்க தான். என்னோட விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட தான் சொல்லியிருக்கேன். இப்ப சொல்லுங்க, என்னோட விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் இப்ப என்ன செய்யுங்கிறத நீங்க சொல்லுங்க. இன்னும் உங்க மனசுல என்ன இருக்குதுன்னு நீங்க என்கிட்ட சொல்லல.
na na